மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு ஒரு ப்ரீஆம்பிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, முன்னுரை கொடுத்துருப்பாங்க. அந்த முன்னுரையை வாங்கியாவது இப்போ நம்ம பார்த்துட்டு அந்த முன்னுரை இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சரியா தவறான்னு பார்த்து அதை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அந்த அளவு கூட நம்ம போக மாட்டோம். வெறும் அரசியலில் மட்டும் வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு மட்டும் வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்க. இது மாநில பட்டியல் கொண்டு வந்துடுவோம்னு சொல்கிறாங்க. மாநில பட்டியல் கொண்டு வந்து சொன்னதுக்கப்புறம் மக்கள் உங்களை நிராகரிக்கிறார்கள். அவங்க இந்தியை தான் கற்றுக்கணும். நோ லாங்குவேஜ் வில் பி இம்போஸ்ட் ஆன் எனி ஸ்டேட் எழுதி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இந்தி திணிக்கிறாங்கன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். பிரசிடென்ட் முர்முட்ட வந்து நீங்கள் வந்து பெட்டிஷன் கொடுக்கலாம். நீங்கள் இது மாதிரி சொல்லிவிட்டு இந்தியை மட்டுமே திணிக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எப்படி நீட்டுக்கு மேலே போனீங்க இல்லையா, ஸோ அது மாதிரி இதுக்கும் நீங்கள் மேலே போகலாம். இல்லை, இப்போ நீட்டும் வேண்டாம் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. பட் என்னாச்சு இப்போது? நீட்டுக்கு முதல் கையெழுத்து போடுறேன்னு சொன்னீங்க இல்லையா, முதல் கையெழுத்து போட்டிங்கல்ல, 50 லட்சம் பசங்கள்கிட்ட வாங்கினீங்களா கையெழுத்து? ரகசியம் அப்படிங்கிற மாதிரி. அந்த ரகசியம் சிதம்பரம் ரகசியம் சொல்லுவோம். அவர் எதிர்க்கலாம். பட் அந்த எதிர்த்ததோட எதிர்வினை வந்து வருகின்ற 2026 தேர்தலில் மக்கள் அவருக்கு என்ன மாதிரி வாக்களிக்க போகிறாங்கன்றது தெரிய வரும். அதில் தெரிஞ்சுப்பார் அவர் என்ன வாக்களிப்புன்ட்டு. ஆனால் அப்பயே நீங்கள் வந்து மொழி சிறுபான்மையினருக்கு வந்து நாங்கள் வந்து அவங்களோட மொழியை கற்றுக் கொடுக்க போகிறோன்னு எதுக்கு நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்கணும்? ஏன் வந்து அரசாணை முன்னாடி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க 11.5% மக்களுக்கு வந்து ஏன் வந்து அவங்களோட தாய்மொழியை கற்றுக்கலான்னு சொல்லிட்டு அப்போது அதே உள்வாங்கி கொண்டு தானே இந்த ஸ்கீமை உள்ளே கொண்டு வராங்க அவங்களுக்கு. இங்கே 3 பப்ளிக் எக்ஸாமினேஷன் 10th and 11th 12 அப்படிங்கிறப்போ 11th இது வந்து இல்லை பப்ளிக் எக்ஸாம் கிடையாது அப்படின்னு சொன்னது ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி தானே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். அது ரிலாக்ஸேஷன் நீங்கள் பார்க்கலாம். பட் அரசாங்கத்தோட கடமை என்னென்னா ஸ்டாண்டர்ட்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணணுன்றது அரசாங்கத்தோட கடமை. வெறும் வந்து நீங்கள் 10ஆவதுலேருந்து பசங்களை 11ஆவது பாஸ் பண்ணிவிட்டு 11லேருந்து 12க்கு பாஸ் பண்ணுறது வந்து உங்களோட கடமை இல்லை. ஓகே, மக்களுக்கு வந்து அந்த பசங்களுக்கு வந்து 11லேருந்து 12க்கு போகும்போது ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர்கள் அங்கே கற்றுக் கொடுக்குற அந்த பாடத்திட்டங்கள் மேலாம் நீங்கள் வந்து ஃப்ரேம் ஒர்க்கை தானே மாற்றணும். நீங்கள் வந்து இவங்க பாஸ் பண்ண முடியல, அதனால் இது வேண்டாம்னு சொல்லிட்டு எக்ஸாம் வேணான்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றது வந்து நம்மளோட இயலாமையை காமிக்கிறது. அப்போ 11th பப்ளிக் எக்ஸாம் கிடையாதுன்னு சொன்னதை எப்படி பார்க்குறது? எனக்கு இயலாமை தான். அதாவது அரசாங்கம் வந்து ஒரு ஃபர்தராக ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த பசங்களுக்கு உண்டான ஒரு படிப்பை வந்து மேலும் கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கல. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சுப்பிரமணியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். இப்போது சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு உண்டான கல்விக் கொள்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாநில கல்விக் கொள்கை, அதான் அதோட 4-5 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. 2020 கமிட்டி ஃபார்ம் ஆமாம், இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ தேர்தல் வரப்போகிறது அதனால இருக்கும். சரி, இப்போ வந்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை வந்து நான் சொல்கிறேன், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு ஆகிய வகுப்புகளுக்கு பொது தேர்வு கூடாது. தமிழ் ஆங்கிலம் என்ற 2 மொழி கொள்கையையே கடைபிடிக்க வேண்டும். நீட் தேர்வு இருக்கக்கூடாது. கல்வி மாநில பட்டியலில் வர வேண்டும். தொடக்க நிலை முதல் பல்கலைக்கழக நிலை வரை தமிழ் வழி கல்வியை வழங்குதல். பள்ளி கல்வியில் தமிழை முதல் மொழியாக நிலைநிறுத்துவது அவசியம். இது இல்லாமல் 11th பப்ளிக் எக்ஸாம் வந்து நடப்பு ஆண்டிலேயே வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. நடப்பு ஆண்டுனா இந்த வருஷத்துலேருந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்து? அதாவது தமிழ் வழி கல்வியை வந்து நல்ல போற்றி பாதுகாத்து வளர்க்க வேண்டும். தமிழ் மொழியிலே வந்து பள்ளி கல்வியிலேருந்து உயர்கல்வி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணுன்றதுல வந்து யாருக்குமே வந்து மாற்று கருத்தே இல்லை. நான்லாம் வந்து தமிழ் வந்து 10ஆவது வரைக்கும் தமிழில் தான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். 11ஆவதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஆங்கில மீடியத்துக்கு போனேன். அப்புறமா தான் காலேஜில் ஆங்கிலத்தில் படித்தோம் வச்சுக்கோங்களேன். அதனால் யாருமே வந்து தமிழில் படிக்கக்கூடாதுன்னே சொல்லலை. இந்த 3, 5, 8 வரைக்கும் பொது தேர்வு பப்ளிக் தேர்வுகள் இல்லைன்னு சொல்கிறாங்களா, அது வந்து நம்ம மாநில பட்டியலில் இருக்கிற போதும் சரி, இல்லை மத்திய பட்டியலில் இருந்தால் கல்வி இருந்தாலும் சரி, 8ஆவது வரைக்கும் வந்து அனைத்து மாணவர்களும் வந்து தேர்ச்சி பெற வேண்டும். அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வச்சா கூட அது ஒரு கைடன்ஸாக தான் இருக்குமே தவிர அதை வைத்து கொண்டு உங்களை வந்து ஃபெயிலாக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து தேர்ச்சி பெறாமல் முந்தின வகுப்புலேயே அவங்கள வந்து படிக்க வைக்கிறதுன்ற மாதிரிலாம் வாய்ப்பு இது கிடையாது. RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அனைவரும் பாஸ். அதுதான் வந்து கொள்கையாக இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இன்னொன்று மாநில பட்டியலில் வந்து கல்வியை சேர்க்கணுன்னெலாம் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இந்த பாலிசி மூலமாக கொண்டு வர முடியுமான்னு தெரியல. அதாவது நீங்கள் அதில் வந்து நீங்கள் இப்போ அங்கம் வகிக்கின்ற அந்த INDA கூட்டணியில் நீங்கள் வந்து வின் பண்ணி 272 சீட்டு மேலே ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் வாங்கி பெரும்பான்மை வந்ததுக்கப்புறம் ஒரு சட்டத்தை நீங்கள் இயற்ற வேண்டும். அது சட்டம் வந்து அந்த ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் பாஸ் பண்ணதுக்கப்புறம் பிரசிடென்ட்டில் அசன்ட் வந்தால் கண்டிப்பாக வந்து இது மாநில பட்டியலில் நீங்கள் பொதுப்பட்டியலில் இருக்கிறது வந்து மாநில பட்டியல் கொண்டு வரலாம்.
இது வந்து எப்போ மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ யார் ஆட்சியில் இருந்தாங்க, இப்போ நீங்கள் யாரோட கூட்டணியில் இருக்கிறீங்க, அவங்கள்ட்ட ஏன் வந்து இதை வந்து எடுத்து சொல்ல முடியல, ஏன் பண்ணினீங்கன்னு சொல்லிட்டு அந்த 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 வார்த்தையை கூட கேட்க முடியல. எதற்காக மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு ஒரு ப்ரீஆம்பிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, முன்னுரை கொடுத்துருப்பாங்க. அந்த முன்னுரையை வாங்கியாவது இப்போ நம்ம பார்த்துட்டு அந்த முன்னுரை இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சரியாக தவறான்னு பார்த்து அதை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அந்த அளவு கூட நம்ம போக மாட்டோம். வெறும் அரசியலில் மட்டும் வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு மட்டும் வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்க. இது மாநில பட்டியல் கொண்டு வந்துடுவோன்னு சொல்கிறாங்க. மாநில பட்டியல் கொண்டு வந்து சொன்னதுக்கப்புறம் மக்கள் உங்களை நிராகரிக்கிறார்கள். அதாவது இங்கே தமிழகத்தில் உங்களுக்கு வாக்கு வருதே தவிர உங்கள் ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்தில் அவங்களுக்கு இதில் வந்து அங்கே உள்ள மக்களுக்கு வந்து இதில் விருப்பமே இல்லை. அதனால மீண்டும் மீண்டும் வந்து ஐஎன்டிஏ கூட்டணி வந்து மற்ற மாநிலங்களில் தோற்கடிக்கப்படுகிறார்கள். பெரும்பான்மை வரமாட்டேங்குது, ஆட்சியில் வந்து அமைய முடியல அவங்களால. ஸோ அதனால் மாநில பட்டியலுக்கு நீங்கள் சொல்லிக்கலாம், இந்த 505 வாக்குறுதி கொடுத்த மாதிரி 505 இந்த ஒன்றாவது வாக்குறுதி நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சொல்லிக்கலாமே தவிர மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா, இந்திய மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு தெரிஞ்சு சரி ஐயம் இருக்கிறது. அதில் அது வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. 2029 மீண்டும் இவர்கள் வந்து ஐஎன்டிஏ கூட்டணியாக இருந்து தேர்தலை சந்தித்தால் அப்போ வந்து என்ன நிலைமை இருக்குதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் இருக்கும். அதுதான் வந்து இது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் அண்ட் ஆங்கிலம் 2 மொழிகள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாநில அரசாங்கமே, தமிழ்நாடு அரசாங்கம் அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், மொழி சிறுபான்மையினர், ஏன்னா வந்து இன்றைக்கி உலகமே வந்து ஒரு சின்ன கிராமமாக எடுத்து அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய்ட்டு வேலை செய்யலாம். 145 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் பார்த்திங்கன்னா எங்கே வேணால் போய்ட்டு வேலை செய்யலாம், குடிபெயர்ந்துக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வராங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் தாய்மொழியை கற்பதற்கு ஒரு வாய்ப்பு வேணும். அதில் தான் அந்த என்இபியில் கொண்டு வராங்க. ஆனால் தமிழக அரசாங்கமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அரசாணை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழகத்தில் வந்து ஒரு 11.5% மக்கள் வந்து மொழி சிறுபான்மையினர் இருக்கிறார்கள். வெளி மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்து புலம்பெயர்ந்து வந்து படிப்புக்காக இருக்கட்டும், படித்ததுக்கப்புறம் இங்கே வேலை பார்க்குறாங்க, இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு 11.5% வந்து மொழி சிறுபான்மையினர் இங்கே இருக்கிறாங்க. இப்போ மொழி சிறுபான்மையினர் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தமிழ் அல்லாதவர்கள்னு அர்த்தம். ஏன்னா இங்கிலீஷ் வந்து காமனாக ஆகிடுச்சு. தமிழ் அல்லாதவர்கள் இருக்கும்போது அவங்களோட தாய்மொழியை அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. நம்ம அரசியல் சாசனம் கொடுத்துருக்குது. ரைட் டு லேர்ன் மை ஓன் லாங்குவேஜ், மை மதர் லாங்குவேஜ், மதர் டங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த தாய்மொழியை கற்றுக்கொள்வதற்கு அரசியல் சாசனம் உரிமை கொடுத்திருக்கிறது. அதை யாராலும் மறுக்க முடியாது. அது வந்து இங்கே இருக்கிற ஸ்டாலின் ஐயா இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற மோடியாக இருந்தாலும் சரி, யாராலும் மறுக்க முடியாது. அரசியல் சாசனம் கொடுத்திருக்கின்ற அடிப்படை உரிமை எனக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 11% வந்து நீங்கள் கட்டமைப்புகள் வந்து அப்போ இல்லைன்னு சொல்லி அரசாணை வந்து அதை வந்து உருவாக்கி கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு அரசாங்கத்தில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்இபியில் பேரா 4.13 என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து தமிழ் ஆங்கிலம் படிங்க, அப்புறம் அங்கே லோக்கல் லாங்குவேஜஸ் படிங்க. 3வது மொழி வந்து அந்த ரீஜனில் உள்ள மக்களுக்கு என்ன தேவையோ, இல்லை அங்கே இருக்கிற மாநிலங்களுக்கு என்ன தேவையோ அந்த லாங்குவேஜை 3வது மொழியாக எடுத்துக்கொண்டு படியுங்கள். அதில் வந்து எந்த விதமான என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் கிடையாது, திணிப்பும் கிடையாது. அப்படின்னு தான் வந்து 4.13 பேரா அப்படி தான் இருக்குது. அதை வந்து உள்வாங்கி கொண்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட டிஎம்கே மேனிஃபெஸ்டோ இப்போ கையில் இருந்தால் கூட பார்க்கலாம். 2021 அதுலேயே அப்படியே சொல்லியிருப்பாங்க அவங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து அந்த டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ கிட்டத்தட்ட 173வது சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் படிங்களா, பொதுமக்களுக்கு தெரியணும், படிங்களா. பள்ளிக்கூடங்களில் தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளோடு மொழிவழி சிறுபான்மையினர் தங்களுடைய தாய்மொழியையும் பயில்வதற்கு உரிய வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். கரெக்ட். ஸோ இது வந்து நம்ம அவங்க கொடுத்த வாக்குறுதி. நான் வந்து என்இபியை படிக்கிறேன் பாருங்கள். என்இபியில் வந்து பேரா 4.13 அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, the 3 language formula will continue to be implemented while keeping in mind the constitutional provisions. நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ எந்த மொழியை வேணால் நான் கற்கலாம், எனக்கு வந்து உரிமை இருக்கிறது. keeping in mind the constitutional provisions, aspirations of the people and the union and the need to promote multilingualism அப்படின்னு சொல்லிட்டு however there will be a general flexibility in the 3 language formula and no language will be imposed. திணிக்க மாட்டோம். No language will be imposed, okay, on any state. The 3 language learned by the children will be the choices of the state. That 3 language learned by the students will be the choices of the state, regions and of course the students themselves. 3வது மொழி கற்றுக்கிறதுன்றது வந்து அந்த மாநிலத்தோட உரிமையாக இருக்கும், அங்கே படிக்கிற பசங்களோட உரிமையாக இருக்கும், சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த ஆங்கிலத்தில் நான் படித்ததுக்கும் நீங்கள் தமிழில் படித்ததுக்கும் என்ன வித்தியாசம்? மொழிவாரி சிறுபான்மையினருக்கு அவர்களோட தாய்மொழியை கற்றுக் கொடுப்பது வந்து அந்த மாநிலத்தோட கடமை, மத்திய அரசாங்கத்தோட கடமை. அதை தான் இங்கே வந்து கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. நம்மளும் வந்து ஒரு 18% வந்து மொழி சிறுபான்மையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. மொழி சிறுபான்மையை தாண்டி ஒரு நமக்குலாம் தமிழ் தான் இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு வந்து ஒரு தெலுங்கு கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது, இல்லை கன்னடா கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது, இல்லை ஹிந்தி கற்றுக்கணும், மராட்டி கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்போது அந்த ஆசையை வந்து நிறைவேற்றி கொடுப்பது வந்து அரசாங்கத்தோட கடமை. அந்த 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 கடமையை நிறைவேற்றுவதற்காக NEP-யில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க இந்தியை தான் கற்றுக்கணும், நோ லாங்குவேஜ் வில் பி இம்போஸ்ட் ஆன் எனி ஸ்டேட் எழுதி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஹிந்தி திணிக்கிறாங்கன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். பிரசிடென்ட் முர்முட்ட வந்து நீங்கள் வந்து பெட்டிஷன் கொடுக்கலாம். நீங்கள் இது மாதிரி சொல்லிவிட்டு இந்தியை மட்டுமே திணிக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எப்படி நீட்டுக்கு மேலே போனீங்க இல்லையா? ஸோ அது மாதிரி இதுக்கும் நீங்கள் மேலே போகலாம். இல்லை, இப்போ நீட்டும் வேண்டாம் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. பட் என்ன ஆச்சு இப்போது? நீட்டுக்கு முதல் கையெழுத்து போடுறேன்னு சொன்னீங்க இல்லையா? முதல் கையெழுத்து போட்டிங்கல்ல, 50 லட்சம் பசங்கள்கிட்ட வாங்கினீங்களா கையெழுத்து? ரகசியம் அப்படிங்கிற மாதிரி. அந்த ரகசியம் வந்து சிதம்பர ரகசியம் சொல்லுவோம். ஏன்னா அவர்களுக்கு வந்து இறை நம்பிக்கை இல்லாதனால அந்த ரகசியம் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். இறை நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு சிதம்பர ரகசியம் என்னன்னு தெரியும். இல்லை, இப்போ கூட உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்னைக்கு குலக்கல்விங்கிற முறையை வந்து அண்ணா அவர்கள் எதிர்த்தாங்க, இன்னைக்கு வந்து தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் எதிர்க்கலாம். பட் அந்த எதிர்த்ததோட எதிர்வினை வந்து வருகின்ற 2026 தேர்தலில் மக்கள் அவருக்கு என்ன மாதிரி வாக்களிக்க போகிறாங்கன்றது தெரிய வரும். அதில் தெரிஞ்சுப்பார் அவர் என்ன வாக்களிப்புன்ட்டு. ஆனால் அப்பயே நீங்கள் வந்து மொழி சிறுபான்மையினருக்கு வந்து நாங்கள் வந்து அவங்களோட மொழியை கற்றுக் கொடுக்க போகிறோன்னு எதுக்கு நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்கணும்? ஏன் வந்து அரசாணை முன்னாடி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க 11.5% மக்களுக்கு வந்து ஏன் வந்து அவங்களோட தாய்மொழியை கற்றுக்கலான்னு சொல்லிட்டு, அப்போது அதே உள்வாங்கி கொண்டு தானே இந்த ஸ்கீமை உள்ளே கொண்டு வராங்க உங்களுக்கு. இங்கே அதை கொண்டு வரும்போது மத்திய அரசாங்கம் வந்து எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும், அதுவும் ஆளுகின்றாங்க பிஜேபி அரசாங்கம், NDA கூட்டணியில் இருக்கிற பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்தால் அதை வந்து நாங்கள் எதிர்ப்போம். அவ்வளோதான். அந்த ஒரு கங்கணத்தை கட்டி கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. மற்ற மாநிலங்கள் எதிர்க்கிறாங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வர போகிறோன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த கன்வீன் பண்ணும்போது, அதை அமைக்கும் போது ஒரு தலைவர் இருந்தார், குழு தலைவர் இருந்தார், ஜவஹர் நேசன் சொல்லிட்டு. அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். அவர் ஏன் ரிசைன் பண்ணிட்டு போனார்னு வந்து ஒரு லெட்டர் ஆஃப் ரெசிக்னேஷன் கொடுக்கும்போது கொடுத்துருக்கிறாரு முதலமைச்சர்கிட்ட. அதை பொது வெளியில் வெளிப்படையாக வெளியிடட்டும். எதற்காக ஜவஹர் நேசன் அவர்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கமிட்டிலேருந்து வெளியில் போனார்? அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பல முறை முதலமைச்சரை தொடர்பு கொண்டு இருக்கிறேன், பல முறை வந்து அந்த குழு உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு இது வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து சென்ட்ரலில் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி அடித்து தான் பண்ணுறீங்க, நீங்கள் ஜஸ்ட் ஃபார் நான் வந்து நேமை மட்டும் மாற்றுறீங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது, அரசியலுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணி போயிருக்கிறார். அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து பொது வழியில் வைங்க. அவர் என்ன குற்றச்சாட்டுகளை சொன்னாரோ அந்த குற்றச்சாட்டுகளை கலைந்து விட்டீர்களா நீங்கள் இந்த SCP-யில் சொல்லுங்கள், பொது வழியில் விவாதம் வைங்க. இது மக்கள் எல்லாம் வந்து இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிக்கு வந்து அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு வரலைங்க, உங்களுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை வந்து ஃப்ரேம் பண்ணும்போது எத்தனை நீங்கள் மாணவர்கள்ட்ட வந்து கருத்து கேட்டீங்க, எத்தனை பல்கலைக்கழகங்கள்கிட்ட கேட்டீங்க, எத்தனை பள்ளிக்கூடங்களில் கேட்டீங்க? இல்லை, இப்போ வந்து எல்லா துணைவேந்தர்கள், அதற்கப்புறம் வந்து கல்வியாளர்கள், இவங்களுடைய ஆலோசனையினுடைய பேரில் தான் இந்த மாநில கல்விக் கொள்கையை வந்து அமல்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது தானே அவங்க சொல்ல வர்றாங்க. இல்லை, மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும்ல. சரி, மக்கள் தானே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அந்த மாணவ மாணவியர்களுக்கு வந்து எனக்கு என்ன கல்வி வேணும், எனக்கு என்ன மொழி கற்றுக்கணும்னு ஆசை எனக்கு தானங்க இருக்குது. கண்டினியூஸ்லி 3 பப்ளிக் எக்ஸாமினேஷன் 10th and 11th 12 அப்படிங்கிறப்போ 11th இது வந்து இல்லை பப்ளிக் எக்ஸாம் கிடையாது அப்படின்னு சொன்னது ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி தானே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். அது ரிலாக்ஸேஷன் நீங்கள் பார்க்கலாம். பட் அரசாங்கத்தோட கடமை என்னென்னா ஸ்டாண்டர்ட்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணணுன்றது அரசாங்கத்தோட கடமை. வெறும் வந்து நீங்கள் 10ஆவதுலேருந்து பசங்களை 11ஆவதுக்கு பாஸ் பண்ணிவிட்டு 11லேருந்து 12க்கு பாஸ் பண்ணுறது வந்து உங்களோட கடமை இல்லை. ஓகே, மக்களுக்கு வந்து அந்த பசங்களுக்கு வந்து 11லேருந்து 12க்கு போகும்போது அதற்கு என்ன தேவைகள், ஓகே, லேர்னிங் அவுட்கம்ஸ்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு கிளாஸில் இன்னொரு கிளாஸுக்கு போகிறோன்னா அந்த கிளாஸில் வந்து அவர் என்ன கற்றுன்ருக்கணுன்றது ஒரு அடிப்படை புரிதல் இருக்குது. அதெல்லாம் கற்றுன்ட்டாங்களா, அந்த கற்றுன்ட்டாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு தான் எக்ஸாம். இது வந்து வடிகட்டுறதுக்கு கிடையாது. உங்களுக்கு நான் நல்லா முன்னேறி வந்திருக்கிறேன், அதுக்கு உண்டான அசஸ்மெண்ட் இதுன்னு பார்ப்பாங்க அவங்க. அந்த அசஸ்மெண்ட் வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியலன்னா அப்போ நீங்கள் ஆசிரியர்கள் மேலே தானே குறை சொல்லணும். ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு கற்றுக் கொடுக்குற அந்த பாடத்திட்டங்கள் மேலே தான் நீங்கள் வந்து ஃப்ரேம் ஒர்க்கை தானே மாற்றணும். நீங்கள் வந்து இவங்க பாஸ் பண்ண முடியல, அதனால் இது வேண்டாம்னு சொல்லிட்டு எக்ஸாம் வேணான்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றது வந்து நம்மளோட இயலாமையை காமிக்கிறது.
அதாவது நீங்கள் ஒரு போட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா 11th பப்ளிக் எக்ஸாம் கிடையாதுன்னு சொன்னதை எப்படி பார்க்குறது? எனக்கு இயலாமை தான். நான் அதாவது அரசாங்கம் வந்து ஒரு ஃபர்தராக ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த பசங்களுக்கு உண்டான ஒரு படிப்பை வந்து மேலும் கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கல. நீங்கள் அவனை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள் சார். அவன் வந்து இப்போது ஒரு மேல்நாட்டிலவே படிக்கணும் அப்படின்னா அவனுக்கு உண்டான ஸ்ட்ரென்த், அவனுக்கு உண்டான அறிவை வந்து வளர்த்து விட வேண்டும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த எக்ஸாமே வேண்டாம், நீ நேராக 12th போயிடு அப்படின்னா, அப்போ அவன் 10thலேருந்து 12th போகும்போது ஒரு பெரிய ஜம்ப் இருக்கும். அந்த லேர்னிங் அவுட்கம் சொல்கிறான் பார்த்தீங்களா, 2 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நடுவில் வந்து ஒரு பெரிய அவுட்கம் கேப் இருக்கும்போது அவன் 12வது போய் திண்டாடுவான். நீங்கள் 11வது அவனை எப்படிலாம் வந்து பாஸ் பண்ண முடியும், தேர்ச்சி பெற வைக்க முடியும், அதற்குண்டான கட்டமைப்புகள், அதற்குண்டான ஆசிரியர்களுக்கு உண்டான பயிற்சி முறைகள் அதெல்லாம் நீங்கள் கொடுங்க. இது டக்குனு 11th எடுக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ரைட் திங். யார் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு? அதை ஏதாவது ஒப்பீனியன் போல் எடுத்துருக்கிறீங்களா? மாணவர்கள்ட்ட ஒப்பீனியன் போல் எடுத்தீங்கன்னா அவன் வேண்டாம் தான் சொல்லுவான் சார். மாணவர்கள்ட்ட போயிட்டு இப்போ நீ எனக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்க சொல்லுங்கள், நான் எக்ஸாம் எழுதுவேன் இன்றைக்கி, எனக்கு எது இலகுவாக இருக்குதோ அதெல்லாம் போவேன் நான். அரசாங்கத்தோட கடமை, பெற்றோர்களோட கடமை, ஆசிரியர்களோட கடமை உங்களை வந்து ஊக்கப்படுத்துவது, உங்களை எனேபிள் பண்ணுவது. எப்படிலாம் உங்களுக்கு வந்து நான் கற்றுக் கொடுத்தா, ஈஸியாக கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு அந்த கல்வியை வந்து உள்வாங்கிக்க முடியும், அதை கல்வி உள்வாங்கினதுக்கப்புறம் நான் எப்படி அந்த அசஸ் பண்ண முடியும், அதுதானே வந்து அரசாங்கத்தோட கடமை. இப்போ தேர்தலில் நான் தோற்று போகிறேன்னு சொல்லிட்டு தேர்தலே இல்லாமல் போயிட்டா பண்ணிடலாமா? அது வல்ல இது இல்லையா? ஸோ அதனால் வந்து 11வது எடுத்துருக்குறாங்க. இப்போது இது மாணவர்கள்ட்ட வந்து எந்த விதமான மாணவர்கள் கண்டிப்பாக வரவேற்பாங்க இல்லைங்களா? எந்த வீட்லேயும் போனீங்கன்னா எக்ஸாம் இல்லைன்னா சந்தோஷம் தான் படுவாங்க. ஆனால் அது உண்மையிலேயே 12வதுல அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகிறது? இப்போ நீங்கள் 10, 11, 12 3 நிலைகளிலும் படித்து எக்ஸாம் எழுதி மேலே வர பசங்களோட 12வது மார்க் எடுத்துக்கோங்க. 11வதுல எக்ஸாமே பரீட்சையே எழுதாமல் நேரடியாக தேர்ச்சி பெற போகிறாங்க. அவங்களோட 12வதுல பெறப்போகின்ற மார்க் ப்ளஸ் லேர்னிங் அவுட்கம் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள் சார். கஷ்டப்பட்டால் தான் தங்கம் வந்து சுட்டால் தான் தங்கம். ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் நல்ல மார்க் வாங்க முடியும். இப்போ தான் வெளியில் போயிட்டு நல்ல ஒரு பட்டதாரியாக வெளியில் வர முடியும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் எடுத்திங்கன்னா இது இன்றைக்கி வேணால் வந்து ஒரு பயன் கொடுக்குறதா இருக்கும். பட் நாளடைவில் மற்ற மாநிலங்களோட நம்ம போட்டி போடணுங்க. மற்ற மாநிலங்களில் வந்து வெளியில் வர பசங்க வந்து நிறைய எக்ஸாம்ஸ் எடுக்க அவங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களோட காம்பீட் பண்ணும்போது நம்ம மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆயுதத்தை நீங்கள் வந்து குறைச்சிட்டீங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தமிழ்.